அன்பை சேர்த்து சமைத்து அறுசுவையில் புது சுவையை சேர்க்கலாம் வாங்க. வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு காலை உணவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு இருக்கப்போ ஒரு நாள் மாவு இல்லையா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுக்கணும்னா ஒரு ப்ரெட்டை வச்சு இப்படி செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க முதல் குழந்தைங்க வரை எல்லாருக்குமே ப்ரெட்டு பிடிக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தால் நான் என்ன பண்ணுவேன், குட்டின வெங்காயமாக இருந்தால் இல்லை கொஞ்சம் அழுவுனுச்சுன்னா அதை ஒரு தொட்டியில் வச்சு நட்டு வைப்பேன். அழகாக அது துளிர் விட்டு வளர்ந்து வந்திருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வளர்த்ததில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தால் ப்ரெட்டு வந்து கோதுமை ப்ரெட்டாக இருந்தால் இன்னும் நல்லது. நான் சாதாரண ப்ரெட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு டப்பா வச்சு அழகாக ரவுண்டாக உள்ள ப்ரெட்டை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. வெங்காயத்தால் நறுக்கி வச்சுங்க. சீஸை துருவி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு பீஸ் வெண்ணெயை சேர்த்து நல்லா உருகணுன்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்து அதுக்குள்ளே ஒரு அழகாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். அதில் பெப்பரை சேருங்க. பெப்பரை சேர்த்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தால் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து துருவின சீஸ் சேர்க்க போகிறோம். அதில் வந்து சால்ட் இருக்குது, அதனால நம்ம உப்பு போட வேணாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே அந்த துருவி வச்சுருக்கிற சீஸ் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே போடுங்க. சீஸ் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் நிறையா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் ப்ரெட்டு, அதை எடுத்து அது மேலே வச்சு லைட்டாக ஒரு அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே அழகாக அந்த சீஸு அந்த பெப்பர் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து லைட்டாக அந்த சீஸ் உருக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே திருப்பி போட்டுருங்க. 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை. இதை இப்போ திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தான், அவ்வளோதாங்க. அழகாக அங்கே பாருங்கள் வெளியில் எட்டி பார்க்குது அந்த முட்டையும் சீஸும். இதை சூடாக சாப்பிடுங்க, சுவையாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். சூடாக சாப்பிட்றப்ப ப்ரெட்டில் உள்ள ஸ்வீட்டும் சீஸில் உள்ள சால்ட்டும் கலந்து அப்படி ஒரு சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. ராஜபுஷ்பா கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோ, நான் ஆரோக்கியமான வீடியோ அப்லோடு பண்ண போகிறேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நன்றி, மகிழ்ச்சி. என்னங்க, குட்டி குட்டி வெங்காயத்தெல்லாம் நட்டு வைக்க போகிறீங்களா? கொஞ்சம் அழுகிற நிலையில் உள்ள வெங்காயத்தை கூட நம்ம நட்டு வச்சா அழகாக அது துளிர் விட்டு வளர்ந்து வரும். ஒரு தொட்டி தேவையில்லை. சின்ன சின்ன டப்பா, வேஸ்ட்டு டப்பா உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் சாதாரணமாக மண்ணை நிரப்பி நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அழகாக வளர்ந்து வரும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி.